என் பேர் உமாதேவி. இந்த கால் வலினால ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 10 வருஷம் 5 வருஷமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப நடக்கவே முடியாது, அதாவது வீட்டுக்குள்ளே கூட நடக்க முடியாத ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ தான் நான் இந்த சர்ஜரி பற்றி கேள்விப்பட்டு 2-3 இடத்துல கன்சல்ட் பண்ணேன். பண்ணிக்கிறதா பெட்டராக, இல்லைன்னா ரொம்ப அப்புறம் கஷ்டமாக போய்டும், நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 2-3 இடத்துல கன்சல்ட் பண்ணி கடைசியில் நாங்கள் டாக்டர் வெங்கடாச்சலம்னு அப்ரோச் பண்ணோம். பையனோட ஃப்ரெண்டு மதருக்கு பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு. அப்புறம் நான் நிறைய இதில் பார்த்தோம், இன்டர்நெட்டில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் இது நிறைய பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டு அவரை அப்ரோச் பண்ணோம். அவரை சரி நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சில டெஸ்டெல்லாம் பண்ணி அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸோடலாம் எங்களை ரெடி ஆக சொன்னாங்க. சரி, நாங்கள் ஒரு 15 days ஆச்சு எல்லா டெஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை ரெடி பண்ணிக்கிறது. அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி மார்னிங் டாக்டர் வெங்கடாச்சலம் என்னோட லெஃப்ட் நீயை ஆப்ரேட் பண்ணார். என்னோட 2 கால் வலிலையும் லெஃப்ட் நீயில் கொஞ்சம் அதிகமாக பெயின் இருந்தது. எக்ஸ்ரேல பார்த்தா அதுதான் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது. சரி, அந்த கால் பண்ணிக்கிறதுன்னு டிசைட் ஆச்சு. ஆப்ரேஷன் போது எனக்கு நல்லா நினைவு இருந்தது, என்ன பண்ணுறாங்க எப்படின்னு தெரிஞ்சது. பட்டு சுத்தமாக வலியோ வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பண்ணும்போது எல்லாமே எனக்கு அரைக்குறையாக தெரிஞ்சிட்டு இருந்தது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ண 2ஆவது நாளே என்னை நல்லா நடக்க ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் ரூமுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு நடந்தேன். அப்புறம் மறுநாள் 2 times நடக்க சொன்னாங்க. ஸ்டெப்ஸ் வச்சு பெயின் இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, அதுதான் மெயின். அந்த பழைய பெயினோட சுவடே இல்லை எனக்கு. நல்லா ஸ்டெப்ஸ் தைரியமாக எடுத்து வச்சேன் வாக்கரோட ஹெல்ப்பில். அப்புறம் மறுநாள் அதே மாதிரி கிராஜுவலாக கொஞ்சம் வெளியில் கூட்டின்னு போய் காரிடாரில் அப்படியெல்லாம் நடக்க வச்சாங்க. பெயின் இல்லாமல் சக்ஸஸிவாக நான் நடந்து வந்தேன். அப்புறம் 4th day அப்படியே இண்டிபெண்ட்டாக வாக்கரோட டாய்லெட்கெல்லாம் கூட போக ஆரம்பிச்சிட்டேன். 1 week அப்புறம் ஃபிசியோதெரப்பி, காலுக்கு எக்ஸசைஸு, ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கிராஜுவலாக பண்ண எனக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிட்டே கால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆக ஆரம்பிச்சது. கால் வலி எப்படி இருந்ததுன்னு எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை, பழைய வலி எப்படி இருந்தது ஞாபகம் இல்லை. 1 week 10 daysக்குள்ளே என்னால் மாடி ஸ்டெப்ஸ் கூட ஏறி இறங்க முடிஞ்சது வித் வாக்கர். அது இப்போ வாக்கர் எல்லாமே நான் ஏறி இறங்குறேன். இப்போ பெயின் கிராஜுவலாக குறைஞ்சிடுது. ஸ்டிச்சஸ்ஸு புண்ணு எல்லாம் எனக்கு ஒரு 1 month அந்த மாதிரி இதுக்குள்ளே நல்லா ஆறி இப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற இடம் கோடு மாதிரி தெரியுது. அப்புறம் ஜென்ரலாக கால் நல்லா இருக்கு எனக்கு. இப்போது காலில் அந்த பெயின் இல்லை, நிற்க முடியுது, நான் நடக்க முடியுது. இப்போ 7 weeks அப்புறம் நான் கிச்சனில் போய் நானே சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறேன். நான் இதுக்கு டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு. ரொம்ப வலியாலே ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி நானே கூட இப்படி நான் பழையபடி நடப்பேனான்னு எனக்கு ஹோப் இல்லாமல் இருந்தது, வீட்டோட இருக்கணுமான்னு. இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கிராஜுவலாக வெளில கூட போகலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபிசியோதெரப்பி, இந்த ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் கொஞ்சம் விகரஸாக வச்சுட்டு அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ரொம்ப குவிக்காக நம்ம பழைய பொசிஷனுக்கு வந்துடலான்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போது எனக்கு சர்ஜரி சம்பந்தமான எல்லா பெயினும் கூட குறைஞ்சிருக்கு. As my mother said, big thanks to Dr. A.K. Venkatachalam for going with us through such a professional surgical process for my mother. And as my mother said,
the two goals of the surgery, which have been complete removal of the knee pain that she felt prior to the surgery, as well as walking with the proper gait, have been achieved. Almost we have achieved that. We just need to go through a bit more of a physiotherapy for her to completely get back to normal, and we hope to do that in the following days. So again, a big thanks to Dr. AK, and I highly recommend him for any knee replacements that you are thinking, but you have doubts about either the process or about whom to approach for the surgery. Thank you.